Ma'am, are you there? Shashmita ma'am. Good morning. Yeah, let's start Good. now. Okay, ma'am. I thought was silent දාලා කතා කරනවද දන්නේ නැහනේ. වැරදිලා. Nah, Sulaiha. Okay. Okay. எங்க வந்துச்சு ஏன் வந்துச்சு வந்து பேபி எஸ்ஹெச் வந்துச்சு கடைக்கு வந்துட்டு வாங்க Girls, good morning. Good morning. Yeah, good morning. இன்னைக்கு எனக்கு கிளாஸ் ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இன்னைக்கு. ஓகே, கிளாஸ் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஓகே, ஸோ நான் 12 வரைக்கும் இன்னைக்கு நான் கிளாஸ் செய்றேன். So අද මට ක්ලාස් එක ගන්න බැරි සිටුේෂන් එකක් තියෙනවා. ඒ ඉන්නේ තමයි පරක්කු වෙලා පටන් ගත්තේ. අද 12 වෙනකන් මම ක්ලාස් එක කරන්න පුළුවන් තරම්. okay. So අපි ස්ක්‍රබ් ගැන facial products ගෙදර කරන්න එක ගැන තමයි බැලුවේ. අපි ස්ක්‍රබ් ගැන බැලුවා. අද අපි බලන්න යන්නේ ස්ක්‍රබ් ගැන. okay, අපි toner cleanser ඉවර කරා. අපි අද බලන්න යන ස්ක්‍රබ් ගැන. நாங்க வந்து ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் வீட்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் அதாவது வீட்லயே நாங்க செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நாங்க இப்ப பார்க்க போறது வந்து ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் கிளென்ஸை பார்த்துட்டோம், டோனை பார்த்துட்டோம். நாங்க இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்க்ரப். ஓகே, ஸ்க்ரப்ஸ் எப்படி வீட்லயே செய்யறது. ஓகே, ஸோ நாங்க சாரி கேர்ள்ஸ், எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. ஸோ நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் ஸ்க்ரப். ஓகே, ஹோம்மேட் ஸ்க்ரப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் ஓட் மீல் அண்ட் யோகட் ஸ்க்ரப். நான் சாட் பாக்ஸ்ல நான் நிறைய ஸ்க்ரப்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு வந்து எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால நான் முடியுமான அளவு ஸ்க்ரப்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இது பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம்மேட் ஸ்க்ரப்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஓட் மீல். ஓகே, ஓட் மீல் அண்ட் யோகட் ஸ்க்ரப்.
Okay, oatmeal and yogurt scrub. So oatmeal and yogurt scrub. අපි අද first scrub homemade scrubs වල අපි first බලන්න යන්නේ oatmeal and yogurt scrub. Scrub කියන්නේ අපි exfoliate කරන්න පාවිච්චි කරන product එකක්. ඔයගොල්ලෝට scrubs ගැන මම explain කරලා තියෙනවා. நான் scrubs பத்தி உங்களுக்கு explain பண்ணியிருக்கேன். So scrubங்கிறது நாங்க exfoliate பண்றதுக்கு, அதாவது black head white head remove பண்றதுக்கு, dryness குறைக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் scrub. ஓகே, ஸோ நம்ம ஸ்க்ரப்ல ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க வேண்டியது oatmeal and yogurt scrub. ஓகே, இது ட்ரை ஸ்கின்னுக்கு தான் செட் ஆகுற ஒரு ஸ்க்ரப். ஓకే, මේ ස්ක්‍රබ් එක ඩ්‍රයි ස්කින් එකට තමයි ගැලපෙන්නේ. සෝ මේකට ඕන ටික බඩු ටික 2 tablespoon oatmeal, 2 tablespoon coconut oil or jojoba. jojoba කියලා කියන්නේ ඔයගොල්ලෝ එළිය ගන්න පුළුවන්. pharmacies වල තියෙනවා පොඩි පොඩි capsules වගේ. 2 tablespoon yogurt. ஓகே, இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா இந்த oatmeal and yogurt scrub செய்யறதுக்கு 2 tablespoon oatmeal, 2 tablespoon coconut oil or jojoba oil, 2 tablespoon yogurt. Okay. So 2 tablespoon oatmeal. Oatmealனா நீங்க வந்து தண்ணியில எதுவும் போட தேவையில்ல, ஜஸ்ட் ரா oatmeal. நீங்க பாட்டில்ல இருந்து எடுத்த oatmeal, அந்த oatmealோட அன்குக்டது 2 tablespoon. coconut oil இல்லாட்டி jojoba oil 2 tablespoon, 2 tablespoon yogurt. ஓகே, coconut oil இல்லாட்டி நீங்க jojoba oil யூஸ் பண்ணலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, ரெண்டையும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, போட்டாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி கோகோனட் ஆயில் மட்டும் போதும். அதுவும் 2 tablespoon யோகர்ட். ஸோ இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சி ஒன்று கிடைக்கும். ஸோ இதை நீங்க ஃபேஸ்ல அப்ளை ஒரு 60 செகண்ட்ஸ் மாதிரி நீங்க இதை நல்லா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். சர்க்குலர் மோஷன்ல நீங்க ஸ்க்ரப்பிங் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சர்க்குலர் மோஷன்ல நீங்க ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ நீங்க ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 60 செகண்ட்ஸுக்கு மாதிரி நீங்க ஸ்க்ரப் பண்ணணும் உங்க ஃபேஸ். ஓகே, ஸோ 60 செகண்ட்ஸ்க்கு மாதிரி அதுக்கப்புறம் நீங்க ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஃபேஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி அந்த ஸ்க்ரப்பிங். எப்பவுமே ஸ்க்ரப்பை நாங்க அப்பவே ரிமூவ் பண்றது இல்லை, நாங்க கொஞ்ச நேரம் வச்சிருந்தது தான் நாங்க அதை ரிமூவ் பண்ணோம். ஓகே, ஸோ 20 மினிட்ஸ் மாதிரி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்க்ரப்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஸோ oatmeal and yogurt scrub එකට ඕන බඩු ටික 2 tablespoon oatmeal. oatmeal කියන්නේ ඔයා cook කරපු oatmeal නෙවෙයි, raw oatmeal. okay, oatmeal එක 2 tablespoon, oats පස්සේ 2 tablespoon coconut oil. එහෙම නැත්නම් jojoba oil කියලා කඩේ විකුණනවා, ඒ ටිකක් දාන්න පුළුවන්. coconut නැති වුණොත් තමයි jojoba. දෙකම දාන්න ඕනේ නැහැ. 2 tablespoon yogurt. okay, මේ තුනම හොඳට mix කරලා 20 minutes වගේ තියලා scrub කරන්න ඕනේ. එච්චරයි. ඉතින් මොන හරි doubts තියෙනවද කට්ටියට? Any doubts? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இந்த ஸ்க்ரப்ல? 20 மினிட்ஸ் மாதிரி நீங்க ஃபேஸ்ல வச்சிருந்துட்டு வாஷ் பண்ணணும்.
ஓகே, சோ நான் நினைக்கிறதுல எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு. இந்த ஸ்க்ரப் ட்ரை ஸ்கின்னுக்கு தான் சூட்டபிளான ஸ்க்ரப். ஓகே, எல்லாருக்கும் யூஸ் பண்றது இல்ல, ட்ரை ஸ்கின்னுக்கு தான் இது செட் ஆகும். මේ ස්ක්‍රබ් එක ඩ්‍රයි ස්කින් කට්ටියට තමයි ගැලපෙන්නේ. ඕකේ, වැඩිපුර normal කට්ටියට වැඩි ඩ්‍රයි ස්කින් එකට තමයි මේක ගැලපෙන්නේ. ඊළඟ ස්ක්‍රබ් එක honey and oats. honey and oats scrub. ரெண்டாவது honey and oats scrub. honey and oats scrub. ஸோ இதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ரெண்டு தான். 2 டேபிள் ஸ்பூன் ஹனி. ஹனினா நல்ல ஹனி வாங்குங்க, அந்த சீனி தண்ணி மாதிரி சும்மா காய்ச்சி விற்கிறாங்க அதுகள் இல்ல, ஒரிஜினல் ஹனி தேவைப்படும். ஸோ ஹனி அண்ட் ஓட்ஸ், அதோட அன்குக்ட் ஓட்ஸ். ஓகே, ஹனியும் அன்குக்ட் ஓட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, இது தண்ணியில எல்லாம் ஊற வைக்க தேவையில்ல. ஓட்ஸுக்கு நீங்க தண்ணியில பெருசா ஊற வைக்க தேவையில்லை, நீங்க வந்து பச்சையான ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஹனி, 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோன்னு உங்களுக்கு ஸ்க்ரப் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதை நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப ஆக்னீஸ் வந்து பிம்பிள்ஸ் வந்து இருக்கவங்களோட ஸ்கின்னுக்கு தான் இது செட் ஆகும். ஓகே, ஓகே. ஸோ இதுவும் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் நீங்க வந்து வாஷ் 60 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நீங்க ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி வச்சிருந்துட்டு வாஷ் பண்ணுங்க. ஸோ මේක 2 tablespoon honey and 2 tablespoon uncooked oats එක කරන එක. මේක ගොඩාක් ගැලපෙන්නේ acne pimples ඇවිල්ලා ගොඩාක් අප්සෙට් වෙලා තියෙන ස්කින් එකට තමයි මේක හොඳටම ගැලපෙන්නේ. So මේක ඔයගොල්ලෝම ෆේස් එකට ඇප්ලයි කරලා 60 seconds වගේ තියලා පස්සේ wash කරොත් හරි. honey 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, honey 2 டேபிள் ஸ்பூன், oats 2 டேபிள் ஸ்பூன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த ஸ்க்ரப்ல? මේ ස්ක්‍රබ් එකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද ඔයගොල්ලන්ට අහන්න? මම next ස්ක්‍රබ් එකට යන්නම්. Okay, so third, banana drip. Sorry, banana oatmeal honey scrub. Okay, banana oatmeal honey scrub. நீங்க நல்லா இதுக்கு தேவையான ப்ராடக்ட் திங்ஸ் வந்து பனானா வந்து நல்லா பழுத்ததா இருக்கணும், நல்லா பழுத்ததா இருக்கணும். ஸோ அது ஒரு பனானா. நீங்க நல்லா ஃபோக்ல நல்லா அது ஸ்மாஷ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், அந்த பனானா பட்டியா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு பனானா, 2 டேபிள் ஸ்பூன் ஓட்மீல், அன்குக்ட் ஓட்மீல் தான் வேணும்.
அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் யோகட். ஓகே, ஸோ பனானா நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இதுல மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இது ஒரு பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அதோட யோகட் இந்த மூணையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு சர்க்குலர் மோஷன், எப்பவுமே எந்த ஸ்க்ரப் போட்டாலும் சர்க்குலர் மோஷன் 60 செகண்ட்ஸ் வந்து மஸ்ட். ஓகே, நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து வாஷ் பண்ணலாம். இதை ஃபேஸ்ல நீங்க 30 மினிட்ஸ் மாதிரி வச்சிருந்துட்டு வாஷ் பண்ணுங்க. ஓகே, ஸோ බනානා ඕට්මීල් හනී ස්ක්‍රබ් මේකට ඕන ටික බඩු ටික කෙහෙල් ඕන වෙනවා. ඒක හොඳට zip වෙලා තියන්න ඕනේ. ඕකේ, සෝ ඔයගොල්ලෝ ෆෝක් එකකින් ස්මෑෂ් කරන්න පුළුවන් විදියට මේ බනානා ටික තියන්න ඕනේ. 2 டேபிள் ஸ்பூன், ஓ சாரி ஹனியை நான் மறந்துட்டேன். ஹனி 1 டேபிள் ஸ்பூன் போடணும். ஓகே, ஸோ ஹனி 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் ஓட் மீல், 1 டேபிள் ஸ்பூன் கிரீக் யோகர்ட். ஸோ இந்த 4 இன்கிரீடியன்ட்டையும் நல்லா, கிரீக் யோகர்ட்னு இல்லை, நீங்க நார்மல் யோகர்ட்டும் யூஸ் பண்ணலாம். 4 இன்கிரீடியன்ட்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ பனானா ரிப்டேகா 2 டேபிள் ஸ்பூன் ஓட் மீல் அன்குக், Greek yogurt නැත්නම් ඔයගොල්ලෝ normal yogurt එකක් use කරන්න පුළුවන් 1 tablespoon, honey 1 tablespoon. මේ හතරම හොඳට mix කරන්න ඕනේ. oats ටික හොඳට grind කරලා තමයි මේකට use කරන්න ඕනේ. ඒවා නෙවෙයි, uncooked oats එක හොඳට grind කරලා ඒ powder එක තමයි මේකට mix කරන්න ඕනේ. okay, so මේක ඔයගොල්ලෝ face එකට 60 seconds හොඳට circular motion එකකින් කරලා, yes, yogurt 1 tablespoon. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரப்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இந்த ஸ்கின் நீங்க எந்த ஸ்கின்க்குனாலும் யூஸ் பண்ணலாம். இது ஆல் ஸ்கின் டைப் ஸ்க்ரப் ஒண்ணுதான். நீங்க எந்த ஸ்கின்னுக்குனாலும் யூஸ் பண்ண முடியும். මේ ස්ක්‍රබ් එක ඕන ස්කින් එකකට use කරන්න පුළුවන්. ඕකේ, ඕකේ, සෝ ඊළඟ එක මම හිතන්නේ මේකෙන් මොකුත් doubts නැහැ කියලා. coffee scrub මේක ගොඩාක් easy. ඕකේ, coffee scrub இது oily skinக்கு தான் செட் ஆகும். coffee scrub එකට ඒක oily skin කට්ටියට තමයි ගොඩාක් ගැලපෙන්නේ.
So coffee scrub එකට ඕන බඩු ටික first 1 cup of finely grounded coffee. காஃபினா நீங்க சும்மா அந்த கடையில யூஸ் பண்ற காஃபி இல்ல. ஓகே, அது கடையில நீங்க பேக்கெட்ல வாங்குற காஃபி இல்ல. இது நீங்க வந்து ஸ்பைஸ் ஷாப்ஸ்ல இருக்கும் ஒரிஜினல் காஃபி. ஓகே, சில வேளை அவங்க அரைச்சும் விற்பாங்க, சில வேளை பழம் இருக்கும், நீங்க அதை வந்து காய வச்சு நீங்க வந்து அதை காஃபி பொடி ஆக்கணும். ஓகே, ஸோ 1 cup finely grounded coffee, 1 cup brown sugar, 2 tablespoon avocado oil. Okay, 2 tablespoon coconut oil. Brown coffee, 1 cup brown sugar நல்ல சுகரா பார்த்து எடுத்துக்கோங்க. 2 tablespoon avocado oil, 2 tablespoon coconut oil. இந்த avocado oil இல்லாட்டியும் பரவாயில்லை. ஓகே, 2 tablespoon coconut oil. கேர்ள்ஸ் எனக்கு ஒரு 2 seconds தாங்க.
ஓகே, ஸோ நான் வந்து ஸ்க்ரப் மறுபடியும் போடுறேன். உங்களுக்கு வந்து நான் லிஸ்ட்டை போட்டு விடுறேன். ஓகே, மெசேஜ்ல මං කොෆි ස්ක්‍රබ් එකට ඕන බඩු ලිස්ට් එක දාන්නම්. ඕකේ, இதுதான் ඉන්ග්‍රීඩියන්ට්. මේක තමයි ඉන්ග්‍රීඩියන්ට් එක. මේක ගැලපෙන්නේ ඔයිලි ස්කින් කට්ටියට. ඕකේ, සෝ මේකෙන් තියෙන කොෆි එක ඉන්ස්ටන්ට් කොෆීස් යූස් කරන්නේ නැහැ. මේකට අපි ඒ කියන්නේ මේ ස්පයිස් ෂොප්ස් වල තියෙන ඔරිජිනල් කොෆි එක තමයි අපි යූස් කරන්න ඕනේ. ඕකේ, සෝ මේ ඔක්කොම හොඳට බෝල් එකේ මික්ස් කරලා මේක මූණට දාලා 60 seconds වගේ හොඳට සර්කියුලර් මෝෂන් එකේ ස්ක්‍රබ් කරලා 20 minutes වගේ ෆේස් එකේ තියලා පස්සේ අයින් කරන්න ඕනේ. මේක හොදනකොට lukewarm water එකක් තමයි යූස් කරන්න ඕනේ. ඕකේ, චුට්ටක් ගොඩාක් මේ රස්නේ එපා, චුට්ටක් lukewarm මේක තියෙන வாட்டர் එකක් யூஸ் කරන්න. ஓகே, ஸோ இதுதான் இன்கிரீடியன்ட்ஸ் நான் உங்களுக்கு chat பாக்ஸ்ல போட்டிருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணி 60 செகண்ட்ஸ் மாதிரி நல்லா சர்க்குலர் மோஷன்ல ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க வந்து வாஷ் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ நான் அடுத்த ஸ்க்ரப்புக்கு போறேன். அடுத்த ஸ்க்ரப் ஸ்ட்ராபெரி ஸ்க்ரப். ஓகே, ஃபிஃப்த் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்க்ரப். ஓகே, ஸோ இதுக்கும் இன்க்ரீடியன்ட் நான் எழுதி போட்டுடுறேன். ஹாஃப் கப்
strawberries. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரப் எப்படின்னா, ஹாஃப் கப் ஸ்ட்ராபெரிஸ் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நீங்க ஃபோக்ல மேஷ் பண்ற அளவுக்கு இருக்கணும் அந்த ஸ்ட்ராபெரிஸ். அப்போ ஹாஃப் கப் ஸ்ட்ராபெரிஸ் நல்லா மேஷ் பண்ணிட்டு, ஒரு கப் சுகர், ஓகே, சீனி ஒரு கப், அதுக்கப்புறம் கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் அரை கப், இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு பவுல்ல மிக்ஸ் பண்ணி இதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இது எந்த ஸ்கின்னுக்கு செட் ஆகுதுன்னா, அக்னி ப்ரோன் ஸ்கின், அதாவது பிம்பிள்ஸ் நிறைய வந்து அக்னிஸ் வந்து இருக்க ஸ்கின்னுக்கு தான் இது செட் ஆகும். ஓகே, அடுத்தது ஸோ இது மிக்ஸ் பண்ணி 60 செகண்ட்ஸ் மாதிரி சர்க்குலர் மோஷன் இது பண்ணி 20 மினிட்ஸ் மாதிரி வச்சிருந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஓகே,
இது எந்த வாட்டர்லயுமே மிக்ஸ் பண்றது இல்ல. ஜஸ்ட் 1/2 கப் ஸ்ட்ராபெரிஸும் 1 கப் சுகரும் 1/2 கப் கோகோனட் ஆயில் மட்டும்தான். ஓகே, இது எதையுமே மிக்ஸ் பண்றது இல்ல. ஓகே, வாஷ் பண்ணும் போது நீங்க நார்மல் வாட்டர்ல டப் வாட்டர்ல வாஷ் பண்ணீங்கன்னா ஓகே. सो मैं इंग्रेडिएंट्स तुम्हें होंदटे मिक्स करला 60 सेकंड्स वगे फेस එකට දාලා හොඳට सर्कुलर मोशन එකෙන් ස්ක්‍රබ් කරලා පස්සේ මේක අයින් කරන්න ඕනේ. අයින් කරනකොට 20 seconds වගේ 20 minutes වගේ තියලා අයින් කරන්න. මේක ගොඩාක් හොඳයි acne prone skin කෙනෙක් ඉන්නවා නම් එයාට තමයි මේක ගැලපෙන්නේ. ඕකේ, සෝ හරි. ඊළඟ එක இட்ஸ் ஓகே ஷாலினி, நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. சோ கேர்ள்ஸ், எனக்கு இன்னைக்கு இவ்வளவு தான் உங்களுக்கு கிளாஸ் 1 hour தான் செய்ய முடிஞ்சிச்சு. ஓகே, சோ இன்னும் கொஞ்சம் ஸ்கிரப்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை சொல்லி தரேன். ஓகே, சோ තව චුට්ටක් තියෙනවා ඔයගොල්ලන්ට කියලා දෙන්න ස්ක්‍රබ්ස්. ඒක මම next class එකේ කියලා දෙන්නම්. අද මට මෙච්චරයි කියලා දෙන්න පුළුවන් උනේ. very sorry. inconvenient එකට කාට හරි මොන හරි doubts තිබ්බොත් මගේ ළඟ අහන්න, මම explain කරන්න. මම 12 o'clock වගේ class එක ඉවර කරන්න. யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எனக்கு இன்னைக்கு இவ்வளவு நேரம் தான் கிளாஸ் எடுக்கலும், கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சில இருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரப்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே, ஹரி, ஏன்னா நான் கிளாஸுக்கு என் கரான் அப்படின்னா நான் கிளாஸ் என் பண்றேன். டவுட்ஸ் எதுவும் இல்லாட்டி. தேங்க்யூ எவ்ரி ஒன்.